கேரளாவின் இதயத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பக்தர்களை ஆச்சரியப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு அதிசயமான திவ்ய தேசம். அதுதான் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில். இந்த கோயில் சாதாரண ஆலயம் இல்லை. இது வரலாறு, இது மர்மம், இது பக்தியின் உச்சம். கேரளாவின் தலைநகரமான திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள இந்த பிரம்மாண்டமான ஆலயம் இன்று உலகம் முழுவதும் பேசப்படும் ஒரு ஆன்மீக அதிசயமாக உள்ளது. இந்த நகரத்துக்கே திருவனந்தபுரம் என்ற பெயர் வந்ததற்கு காரணம் அனந்தனின் நகரம் என்ற அர்த்தம்தான். அனந்த சயனத்தில் விஷ்ணு பகவான் 18 அடி நீளத்தில் சயனித்து அருள் பாலிக்கும் இந்த கோயில் 108 திவ்ய தேசங்களில் மிகவும் புகழ்பெற்ற இடங்களில் ஒன்றாகும். புராணங்களின்படி திவாகர முனிவருக்கு சிறுவனாக காட்சி தந்த விஷ்ணு பகவான் பின்னர் பேரருளாளனாக வெளிப்பட்டு இன்றைய பத்மநாப சுவாமியாக அருள்பாலிக்கிறார். அந்த பெருமாளின் திருமேனி சாதாரண சிலை அல்ல. ஆதிசேஷன் மீது சயனித்த நிலையில் இருக்கும் இந்த மாபெரும் வடிவத்தை ஒரே கதவிலிருந்து முழுவதுமாக பார்க்க முடியாது. 3 கதவுகள் வழியாகத்தான் தரிசிக்க முடியும். முதல் கதவில் பெருமாளின் முகம், 2வது கதவில் நாபியிலிருந்து மலரும் தாமரை மற்றும் பிரம்மா, 3வது கதவில் திருவடிகள். இந்த தரிசனம் பக்தர்களுக்கு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக இருக்கும். இந்த கோயிலின் மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு இதன் மர்ம புதையல் அறைகள். பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்த இந்த ரகசிய அறைகள் பற்றி இன்றும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. இந்த அறைகள் A, B, C, D, E, F என்று அழைக்கப்படுகின்றன. சிலர் மேலும் ஒரு மறைவு அறை இருப்பதாகவும் நம்புகிறார்கள். 2011இல் இந்த ரகசிய அறைகளை திறக்க இந்திய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. அப்போது திறக்கப்பட்ட அறைகளில் இருந்து தங்க நாணயங்கள், வைரங்கள், மரகதங்கள், தங்க சிலைகள், பழமையான அரச கிரீடங்கள், அரிய பொக்கிஷங்கள், எண்ணில் அடங்காத செல்வங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த புதையல்களின் மதிப்பு லட்சக்கணக்கான கோடிகளை தாண்டும் என கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த கோயிலை பலர் உலகின் ரிச்சஸ்ட் டெம்பிள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் அனைவரையும் பயமுறுத்திய ஒரு அறை மட்டும் இன்னும் திறக்கப்படவில்லை. அதுதான் வால்ட் பி. இந்த அறை மிகவும் மர்மமானதாக கருதப்படுகிறது. ஏன் தெரியுமா? இந்த கதவுக்கு பூட்டே இல்லை, சாவியும் இல்லை. அதன் மேல் 2 பெரிய நாகங்கள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. பழங்கால நம்பிக்கையின்படி இந்த கதவு நாகபந்தம் என்ற மந்திர சக்தியால் மூடப்பட்டிருக்கிறது. அதை தவறாக திறக்க முயன்றால் பெரிய அனர்த்தங்கள் ஏற்படும் என்று நம்பப்படுகிறது. அதனால்தான் இன்று வரை அந்த அறை திறக்கப்படாமல் உள்ளது. சிலர் சொல்வதன்படி அந்த அறைக்கு பின்னால் கடலுடன் இணையும் ரகசிய பாதை இருக்கலாம். ஏனெனில் கோயில் அருகே கடல் இருக்கிறது. மேலும் சில நேரங்களில் அந்த அறை அருகே அலை சத்தம் கேட்டதாகவும் கூறப்படுகிறது. இன்னொரு பெரிய மர்மம் சூரிய ஒளி. வருடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் சூரியன் உதிக்கும் கோணத்தில் வரும் ஒளி கோயிலின் குறிப்பிட்ட பகுதிகளை தாண்டி உள்ளே செல்வதாக கூறப்படுகிறது. பழங்கால இந்தியர்களின் வானியல் அறிவும் கட்டிடக்கலையும் எவ்வளவு உயர்ந்தது என்பதற்கான சான்று இது என்று பலர் நம்புகிறார்கள். இந்த கோயிலின் 100 அடி உயர 7 அடுக்கு கோபுரம், 365 கல் தூண்கள், ஒற்றை கல்லால் செய்யப்பட்ட ஒட்டக்கல் மண்டபம், தங்க கொடிமரம் எல்லாமே பார்க்கும் ஒவ்வொருவரையும் மெய்மறக்கச் செய்கிறது. திராவிட மற்றும் கேரள கட்டிடக்கலையின் உச்சமாக இந்த ஆலயம் திகழ்கிறது. இந்த கோயிலின் வரலாற்றில் மிக முக்கியமான பெயர் திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மா. அவர் தனது முழு இராச்சியத்தையும் பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்து நான் இறைவனின் சேவகர் மட்டும் என்று அறிவித்தார். அதன் பிறகு திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் தங்களை பத்மநாபதாசன் என்றே அழைத்துக் கொண்டனர். வரலாறு, மர்மம், புதையல், ஆன்மீகம், கட்டிடக்கலை எல்லாமும் ஒன்றாக கலந்திருக்கிறது இந்த அதிசய ஆலயத்தில். நானும் இந்த திவ்ய தேசத்துக்கு சென்று அந்த தெய்வீக அமைதியை உணர்ந்தேன். ஒரு முறை வாழ்க்கையில் கண்டிப்பாக தரிசிக்க வேண்டிய இடம் திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயில். பலரும் கவனிக்காமல் போகும் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக ரகசியம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அனந்த சயனத்தில் ஆதிசேஷன் மீது சயனித்து இருக்கும் பத்மநாப சுவாமியின் வலதுகரம் அருகே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது. பொதுவாக பல பெருமாள் கோயில்களில் கூட இப்படி ஒரு காட்சி காண முடியாது. இந்த அற்புதமான அமைப்பு திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலின் மிகப்பெரிய ஆன்மீக சிறப்பாக கருதப்படுகிறது. பலருக்கும் கேள்வி வரும், ஏன் விஷ்ணு பகவானின் அருகே சிவலிங்கம் இருக்கிறது என்று. அதற்கு பின்னால் மிக ஆழமான தத்துவம் இருக்கிறது. அது ஹரியும் ஹரனும்
ஒன்றே என்பது. அதாவது விஷ்ணுவும் சிவனும் வேறு வேறு அல்ல, ஒரே பரம்பொருளின் இரண்டு வடிவங்கள். அதனால்தான் பத்மநாப சுவாமியின் திருக்கரம் சிவலிங்கத்தை தொட்டபடி இருப்பது போல அமைக்கப்பட்டுள்ளது. இது சைவமும் வைணவமும் ஒன்றே என்பதை உலகிற்கு உணர்த்துகிறது. இங்குள்ள மூலவர் அனந்தசயன கோலத்தில் யோக நித்திரையில் இருப்பது போல காட்சி தருகிறார். இந்த கருவறை மிகவும் பிரம்மாண்டமானது. அதனால் பெருமாளை ஒரே கதவிலிருந்து முழுவதுமாக பார்க்க முடியாது. 3 வாசல்கள் வழியாகத்தான் தரிசிக்க வேண்டும். முதல் வாசலில் பெருமாளின் திருமுகம், அவருடைய திருக்கரம் அருகே இருக்கும் சிவலிங்கம், ஸ்ரீதேவி மற்றும் பிருகுமுனி வரை தரிசிக்கலாம். 2வது வாசலில் பெருமாளின் நாபியிலிருந்து மலரும் தாமரை, அதில் அமர்ந்திருக்கும் பிரம்மா. 3வது வாசலில் பெருமாளின் திருவடிகள். இந்த தரிசனம் பக்தர்களுக்கு மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமாக இருக்கும். தலபுராணங்களின்படி பெருமாளின் விக்கிரகத்தை உருவாக்கிய முனிவர் இறைவனுக்கு தினமும் மாங்காய் சமர்ப்பித்ததாகவும், அந்த இறைவனின் திருக்கரத்தையே சிவலிங்கமாக பாவித்து வழிபட்டதாகவும் கூறப்படுகிறது. அதனால்தான் இந்த கோயிலில் விஷ்ணுவின் அருகே சிவலிங்கம் அமைந்துள்ளது. இது வெறும் சிலை அமைப்பு அல்ல, இந்திய ஆன்மீகத்தின் மிகப்பெரிய ஒற்றுமை சின்னம். ஹரியும் ஹரனும் ஒன்றே என்பதை சொல்லும் ஒரு தெய்வீக ரகசியம். மிக முக்கியமான வரலாறு என்ன தெரியுமா? இந்த கோவில் ஒரே ஒருவரால் கட்டப்பட்டதில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக பல மன்னர்களாலும் அரச குடும்பங்களாலும் விரிவுபடுத்தப்பட்ட ஒரு அதிசய ஆலயம் இது. புராணங்களின்படி இந்த கோவில் 5000 ஆண்டுகளுக்கும் மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது. ஆனால் வரலாற்று ஆதாரங்களின்படி இப்போது நாம் பார்க்கும் கோவில் அமைப்பு முக்கியமாக 8ஆம் நூற்றாண்டு முதல் 18ஆம் நூற்றாண்டு வரை உருவாக்கப்பட்டது. புராண வரலாற்றின்படி திவாகர முனிவர் என்ற விஷ்ணு பக்தருக்கு விஷ்ணு பகவான் காட்சி தந்ததாக கூறப்படுகிறது. அந்த தெய்வீக காட்சிக்கு பிறகுதான் இந்த ஆலயம் உருவானதாக தலபுராணங்கள் சொல்கின்றன. 8 மற்றும் 9ஆம் நூற்றாண்டுகளில் ஆரம்பகால ஆலயம் உருவாக்கப்பட்டது. அந்த கால கல்வெட்டுகளிலும் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. பின்னர் 14 முதல் 16ஆம் நூற்றாண்டு காலத்தில் வேணாடு அரசர்கள் இந்த கோவிலை பிரம்மாண்டமாக விரிவுபடுத்தினர். அந்த காலத்தில்தான் கிழக்கு கோபுரம் கட்டப்பட்டது. ஆனால் இந்த கோவிலின் தற்போதைய பிரம்மாண்ட வடிவத்தை உருவாக்கிய மிக முக்கியமான மன்னர் திருவிதாங்கூர் மன்னர் அனிழம் திருநாள் மார்த்தாண்டவர்மா. 1729 முதல் 1758 வரை ஆட்சி செய்த இவர் திருவிதாங்கூர் இராச்சியத்தின் மிகப்பெரிய அரசராக கருதப்படுகிறார். கோபுரம், மண்டபங்கள், கோயில் பாதுகாப்பு, நிர்வாக அமைப்புகள் எல்லாமே அவரது காலத்தில் பலப்படுத்தப்பட்டது. அதில் மிக முக்கியமான ஆண்டு 1750. அந்த ஆண்டில் மார்த்தாண்டவர்மா தனது முழு இராச்சியத்தையும் ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு அர்ப்பணித்தார். அவர் தன்னை பத்மநாபதாசன், அதாவது பத்மநாப சுவாமியின் சேவகர் என்று அறிவித்தார். அதன் பிறகு திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் தங்களை பத்மநாபதாசன் என்றே அழைத்துக் கொண்டனர். இப்போது நாம் பார்க்கும் பிரம்மாண்டமான 7 அடுக்கு கோபுரம் 16ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்டு பின்னர் 18ஆம் நூற்றாண்டில் முழுமையாக விரிவுபடுத்தப்பட்டது. இந்த கோயிலின் மற்றொரு கட்டிட அதிசயம் ஒட்டக்கல் மண்டபம். ஒரே ஒரு பெரிய கல்லால் செய்யப்பட்ட இந்த மண்டபம் 1461 காலப்பகுதியில் உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கோயிலின் தங்க கொடிமரம் பின்னர் திருவிதாங்கூர் அரசர்களால் அமைக்கப்பட்டது. வரலாறு, பக்தி, கட்டிடக்கலை, ஆன்மீகம் எல்லாமும் ஒன்றாக கலந்திருக்கிறது திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோயிலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமச்சிவாய் vlogsஐ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நமச்சிவாய் vlogsஐ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.